Praise the Lord. Hallelujah. தேவனுடைய கிருபையுள்ள நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த காலைவேளையில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த காலைவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையாகிய ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலைவேளையில கூட கர்த்தர் உங்களுக்காக தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், விடுவிப்பார், நிச்சயம் அற்புதம் செய்வார், உங்களை நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். நேற்று இரவரைக்கு இருந்த எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். இதுவரை தாங்கினவர் இனியும் தாங்கி நடத்துவார். மனம் சோர்ந்து போகாமல் வார்த்தையின் மேலே நீங்கள் கவனமாயிருங்கள். வார்த்தை விசுவாசிங்கள். அந்த வார்த்தைக்குள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். இன்றைக்கும் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை குறித்தும் வேதனை குறித்தும் துக்கத்தை குறித்தும் இதுவரைக்கும் நாம் படுகிற சகல உபத்திரவங்களை குறித்தும் பெரிதாய் நாம் இன்றைக்கு மனதிலே நினைத்து கலங்கி சோர்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அது கொஞ்ச கால பாடுகள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பாடுகள் மத்தியிலே நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை இந்த பாடுகளின் வழியாக சீர்படுத்துவார். பாவமர கழுவி பரிசுத்தமாக்கி விடுவிப்பார், ஸ்திரப்படுத்துவார். விசுவாசத்தில் நம்பிக்கையிலே கிறிஸ்துவுக்காக திரும்ப எழும்புவதற்கு, நிலை நிறுத்துகிறதற்கு முன்பாக பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. பலன் தருகிற ஆவியானவர் கிருபை, அபிஷேகம், வார்த்தையில பலப்படுத்தி அவருக்காக எழும்பும்படி, சாட்சியா ஜீவிக்கும்படி நிலை நிறுத்துவார். வேதத்திலே ஆதியாகமத்திலே தேவன் ஒரு மனுஷனை நிலை நிறுத்தினார். அவன் பெயர் யோசேப்பு. தன் சொந்த சகோதரர்களால் பாதிக்கப்பட்டு பாடுகளுக்குள் கொண்டு போகப்பட்டவன் 13 வருஷங்களாக. அவனுக்கு எல்லாவற்றிலும் அவனுக்கு பாடுகள் பெருகி கொண்டிருந்தது. அவனாலே விடுவிக்க வெளியே வர முடியாதபடிக்கு அவன் சிறையிலே போடப்பட்ட நிலைமையில் இருந்தான். ஆனாலும் கர்த்தர் அந்த கொஞ்ச கால பாடுகளிலே அவன் மேல் கிருபையும் ஞானத்தை வைத்து அவனை வெளியே கொண்டு வந்தார். அவனை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி அவன் பார்வோனுக்கு 2ஆம் அதிபதியாக நிலைநிறுத்தி தமது ஜனங்களை காக்கும்படி செய்தார். உங்களையும் அநேக பாடுகளிலிருந்து விடுவிக்கப் போகிறார். நீங்கள் பின்னிட்டு பாராமல் கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் பாடுகள் நடுவிலே உங்களுக்கு ஒரு நிலை நிறுத்துதல் உண்டு, ஒரு பலன் உண்டு. அதே போல பாருங்கள், ஒரே நாளிலே சகல ஆசீர்வாதத்தை இழந்த மனுஷன் யோபு. ஆனால் அந்த யோபு வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த பாடுகள் மத்தியிலே, இழப்பின் மத்தியில் ஒரு சீர்படுத்துதலை கொண்டு வந்தார். தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி அந்த சீர்படுத்துதல், அந்த ஸ்திரப்படுத்துதல், நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையான ஸ்திரப்படுத்துதல் பலப்படுத்துகிறார். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும்படி, சிநேகிதர்களுக்கு ஜெபிக்கும்படி இரட்டிப்பான நன்மையினால் நிலை நிறுத்துகிறார். தாவீதின் வாழ்க்கை பாருங்கள். அவனுக்கும் எத்தனையோ போராட்டங்கள், யுத்தங்கள் நடந்தது. ஆனால் கர்த்தர் அவனை வனாந்திரத்தில் வைத்து சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தினார், நிலை நிறுத்தினார் ராஜாவாய். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். சீசர்கள் எவ்வளவோ பாடுகளை ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் பட்டாலும் தேவன் சீர்படுத்தி கொண்டே இருந்தார், ஸ்திரப்படுத்தி கொண்டே இருந்தார், பலப்படுத்தி கொண்டே இருந்தார், நிலை நிறுத்தினார். கடைசி வரை நித்திய மகிமைக்காக ஜெபிக்கலாமா? நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். குடும்பமாக, பிள்ளைகளாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் முழுமையாய் ஒப்புக்கொடுங்கள். பாடுகள் கொஞ்ச காலம், ஆனால் நித்திய மகிமை நிரந்தரம். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நித்திய மகிமைக்காக எங்களை அழைத்திருக்கிறவர், இப்பொழுது படுகிற பாடுகள், வியாதி, பலவீனம், பிரச்சனை, போராட்டம் எல்லாத்துக்கும் நடுவில் எங்களை நீர்த்தாமே மகிமை பொருந்தின தேவனாய், கிருபை பொருந்தின தேவனாய் எங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கிறீர், நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறீர், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களை நிலைநிறுத்தப் போகிறீர், விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படியாய் நிலை நிறுத்தும். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக, விடுதலைக்கு நேராக, சுகத்துக்கு நேராக, பலத்துக்கு நேராக, நன்மைக்கு நேராக
அபிஷேகத்துக்கு நேராக, மேன்மைக்கு நேராக, உயர்வுக்கு நேராக நிலைநிறுத்துவீராக. வேலை ஸ்தலம், குடும்பம், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியம் எல்லாத்திலும் இருக்கிற கொஞ்ச கால பாடுகளை நினைத்து கலங்காமல் கர்த்தருக்குள் ஸ்திரப்பட உதவி செய்யும். காத்திருக்கட்டும், வசனங்களை விசுவாசிக்கட்டும், ஜெபத்தில் உறுதியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயம் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஆமேன்.